இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நானு இன்ஃபினிட்டிவ் சொல்லித் தர போறேன். ஐயோ! இன்ஃபினிட்டிவா அப்டின்னா அது என்னவோ புது வார்த்தையா இருக்கு அப்டின்னாலாம் பயந்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம டூ வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அவ்வளோதான். டூ போட்டு நம்ம வெர்ப் போட்டோம்னாக்கா அதுதான் இன்ஃபினிட்டிவ். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம டூ உடைய யூசேஜ் கத்துக்கலாம். டூ உடைய அர்த்தமே ஒண்ணு இருக்குது. எங்கேயாவது நம்ம போடுறோம் அப்டின்னாக்கா, அந்த டூக்கு என்ன மீனிங் வரும் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இக்கு அப்டின்னு சொல்லி போட்டீங்கன்னாக்கா, அங்க தான் நீங்க டூ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். தமிழ்ல இக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப இங்கிலீஷ்ல நீங்க டூ யூஸ் பண்ண மாரி இருக்கும். எப்படி? ஐ கோ டூ சென்னை. நான் சென்னைக்கு போகிறேன். அப்ப அந்த சென்னைக்கு வந்துச்சு இல்லைங்களா? அந்த இடத்துல தான் பாருங்க நம்ம இங்கிலீஷ்ல டூ போட்டிருப்போம். டூ சென்னை அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். சோ எங்கெல்லாம் நீங்க டூ போடுங்க கிவ் இட் டு மீ அப்படின்னா எனக்கு கொடு. கு வருதா? அப்ப டூ போடணும். அவ்வளவுதான். டூ உடைய யூசேஜ் வந்து மோஸ்ட்லி இக்கு அப்படிங்கிற அந்த மீனிங்லயே எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்க டூ யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்புறம் இன்னொரு மீனிங் இருக்கு. வரை 5 to 6 மண்டே டு ஃப்ரைடே அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது பாருங்க அந்த டூ உடைய மீனிங் வந்து வரைனே வரும். The class is 5 to 6. The classes are from Monday to Friday. அப்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க வர டூ உடைய அர்த்தம் வந்து வரை. கரெக்ட். சோ முதல்ல சொன்ன டூ வந்து இருக்கு, ரெண்டாவது சொன்ன டூ வந்து வரை. இது ரெண்டும் இல்லாம மூணாவது ஒரு மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தட் தான் நம்ம இன்ஃபினிட்டிவ் அதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வேலை ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல நீங்க சொல்லுங்களேன். இப்ப நான் வந்து கடைக்கு போறேன். கடைக்கு போறேன். ஒரே ஒரு வேர்ப் தான் அதுல இருக்குதா? நான் கடைக்கு போகிறேன். ஐ கோ டு ஷாப். இந்த டூ வந்து டூ பக்கத்துல ஒரு பிளேஸ் வருது. அது முதல்ல சொன்ன மாதிரியே இக்கு. நான் கடைக்கு போகிறேன் அப்படிங்கிற அந்த இதுல வருது. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஒண்ணு போட போறோம். என்னன்னா, நான் கடைக்கு போறேன்னா எதுக்கு போறேன்? காய் வாங்க போறேன். ஓகேங்களா? இப்ப காய் வாங்குறதுக்காக கடைக்கு போறதுடைய ரீசன் காய் வாங்குறதுக்காக. அப்போ ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதுடைய ரீசனா நீங்க ஒரு விஷயத்த சொல்ல போறீங்க அப்படின்னாக்கா, அந்த வேர்ப் வரும் பாத்தீங்களா? கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். காய் வாங்குறதுக்கு போகிறேன் அப்படிங்கிறப்ப வாங்குறதுங்கிற ஒரு வேர்ப். சோ ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு வேர்ப்ஸ் வரும். ஒண்ணு வாங்குறது, இன்னொன்னு போகிறது. இந்த ரெண்டுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேர்ப் வந்து இன்னொரு வேர்ப்க்கு ரீசனா இருக்கும். ஒரு வேர்ப் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு வேர்பா இருக்கும். கடைக்கு போறேங்கிறதுக்கு என்ன ரீசன்? காய் வாங்குறது. அப்போ காய் வாங்குறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த மாதிரியான சென்டென்ஸ்ல நீங்க இக்கும் போடுவோம். நான் காய் வாங்குறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் காய் வாங்குறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த இக்கு அல்லது காக இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மீனிங்ல ஏதாவது ஒரு மீனிங்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல மேக் பண்ணும்போது ரெண்டாவது வர வேர்புக்கு முன்னாடி நம்ம டூ போடுவோம். தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வர வேர்புக்கு முன்னாடி போடுவோம். நான் கடைக்கு காய் வாங்குவதற்காக போகிறேன். சரிங்களா? சோ காய் வாங்குறதுக்காக அப்படின்னு வரும் பொழுது வாங்குறதுக்கு பை. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு டூவை போட்டுணும். டு பை வெஜிடபிள்ஸ். அவ்வளவுதான். சரிங்களா? சோ ஐ கோ டு ஷாப். ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு டூ வரலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஐ கோ டு ஷாப் டு பை வெஜிடபிள்ஸ். ஐ கோ டு மார்க்கெட் டு பை வெஜிடபிள்ஸ். அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இதுல சென்டென்ஸ்ல புரிஞ்சுச்சா? மார்க்கெட்டுக்கு எதுக்காக போறோம்? காய் வாங்குறதுக்காக. அப்ப காய் வாங்குறதுக்காக முன்னாடி தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்? டூ போட்டிருக்கோம். இன்னொன்னு முதல்ல இப்ப இந்த சென்டென்ஸ்ல நான் பிளேஸ் யூஸ் பண்ணிட்டேன். வேற ஏதாவது சொல்றேன். நான் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக இந்த கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சேர்ந்திருக்கேன். கடைசி வார்த்தை தான் நம்ம மெயின் வேர்ப். நான் எதுக்காக சேர்ந்திருக்கேன்? இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக. அப்போ இதோடைய ரீசன் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறது. அப்போ ரெண்டு வேர்ப்ஸ் பாருங்க. கத்துக்கிறது ஒண்ணு வந்திருக்கு, சேர்ந்திருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சேர்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதுதான் உங்களுக்கு டென்ஸ் சொல்லும். ஒருத்தரா நிறைய பேரான சிங்குலர் ப்ளூரல் சொல்லும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த சேர்ந்து இருக்கிறேங்கிற அந்த வார்த்தை தான் சொல்ல போகுது. அதனால அது ஆப்வியஸ்லி இங்கிலீஷ்ல ரெண்டாவது வார்த்தையா போட்டுக்கணும். ஐ பக்கத்துல இந்த சேர்ந்து இருக்கிறேன்குரிய வார்த்தை வந்து ஹாவ் ஜாயின்ட். சோ ஐ ஹாவ் ஜாயின்ட் அப்படிங்கிற வார்த்தையை அங்க போட்டுருணும். ஏன்னா இதுதான் மெயின் வேர்ப். அதனால இதை வந்து ரெண்டாவது வார்த்தையா போட்டுருணும் இங்கிலீஷ்ல. சேர்ந்து இருக்கிறேங்கிற வார்த்தைய. அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லா கதையும் சொல்ல முடியும். இங்கிலீஷ்ல யார் பண்றோம் என்ன பண்றோம்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லா கதையும் சொல்லணுமா? அப்ப யார் பண்றாங்க? நானு. என்ன பண்றேன்? சேர்ந்திருக்கேன். எங்க சேர்ந்திருக்கேங்கிற வார்த்தை தான் ரெண்டாவதுங்கிறப்போ நான் ஐ ஹாவ் ஜாயின்ட் அப்படிங்கறத அந்த இடத்துல ப்ராப்பரா வரணும். அது போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுக்காக சேர்ந்திருக்கோம்? இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக. அப்ப கத்துக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? டு லேர்ன். அப்போ லேர்ன் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து ரீசனா வர்றதுனாலதான் நம்ம டூ போட்டிருக்கோம். அதே மாதிரி சொல்லும் போது பாருங்க காகன் வந்திருக்கா? நான் காகன் வந்தா டூ போடணும்னு சொல்லியிருக்கேன். கத்துக்கிறதுக்கு சேர்ந்திருக்கேன். அப்ப இக்கு வருது. அப்பவும் நம்ம டூ தான் போடுவோம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
நான் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக இங்கிலீஷ் இங்க சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ ஐ ஹாவ் ஜாயின்ட் எதுக்கு டு லேர்ன் எதை இங்கிலீஷ். ஸோ ஐ ஹாவ் ஜாயின்ட் ஹியர் டு லேர்ன் இங்கிலீஷ். இதுதான் ப்ராப்பரான மெத்தட், நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ற மெத்தட். ஓகேவா? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரே சென்டென்ஸ்ல 2 வேர்ப்ஸ் வருது, 2ல 1 வந்து இன்னொரு வேர்புக்கான ரீசனா வருது. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த வேர்பு எது ரீசனா வருதோ அந்த வேர்பு கூட நம்ம டு சேர்த்திக்கணும். அவ்வளவுதான் இன்ஃபினிட்டிவ். நீங்க ரொம்ப என்னவோ ஏதோ அப்படின்னாலாம் ரொம்ப யோசிக்கவே தேவை கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமா நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க பேசுறீங்க, பேசும்போது ஓகே நீங்க நம்ம இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். வந்துச்சு இருக்குது அப்படிங்கிறப்ப ஓகே இந்த இதுல 2ல எதுக்கு நம்ம 2 போடுறது அப்படின்னு யோசிங்க, அதை நீங்க போட்டுருவீங்க. ரொம்ப சிம்பிள். சரியா? சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன், அதெல்லாம் பாத்துக்கோங்க. நான் அவளை பாக்குறதுக்காக தான் இந்த காலேஜ்ல சேர்ந்தேன். ஓகே, நான் இதுக்கு ஆன்சர் சொல்ல போறது இல்ல, வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க, நான் கரெக்டா தப்பான்னு சொல்றேன். நான் அவளை பாக்குறதுக்காக தான் இந்த காலேஜ்ல சேர்ந்தேன். அடுத்த எக்ஸாம்பிள், நல்ல சம்பளம் வாங்குறதுக்காக தான் இந்த வேலையில சேர்ந்தேன். ஓகே. 3வது, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் அவங்க இந்த gift கொடுத்தாங்க. ஓகே, 3 போதும். இந்த 3 எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களால இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. இஃப் நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் எதுவும் செக் பண்ணக்கூடாது, அதுல எல்லாம் எதுவும் போய் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். நீங்களே தான் பண்ணணும். இது இருக்கிற வரைக்கும் கையில மொபைல் இருக்குது, நீங்க அதுல போய் செக் பண்ணுவீங்க. கையில இல்லைன்னா எங்கேயாவது உங்களுக்கு நீங்க ஆன் த ஸ்பாட் பேசணும் அப்படின்னாக்கா அப்ப போய் எடுத்து மேம் இருங்க சார் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு பேசுவீங்களா? சும்மா இருக்கும்போது அப்படியே இந்த வீடியோ எல்லாம் பாக்குறீங்கல்ல, அப்படியே பிராக்டிஸும் சேர்த்து பண்ணிடணும். ஓகேவா? பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் மறக்காம போடுங்க, போட்டாதான் நான் கரெக்ஷன் பண்ண முடியும். ஒரு 2-3 பேர் போட்டாக்காவே நான் கரெக்ஷன் பண்ண போறேன். அண்ட் அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் இது பண்ண தேவையில்லை, நீங்க அதை பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிட போகுது. தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டா வருதா வரலையா, இல்ல ஏன் அதுல தப்பு அப்படிங்கறதெல்லாம் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சரியா? சோ நல்லா பாத்துக்கோங்க. டூங்கிற வார்த்தைக்கு இக்குங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. சென்னைக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு வரேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. 5ல இருந்து 6 வரை, ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரை அப்படி சொல்லி அந்த வரைங்கிற அர்த்தம் ஒண்ணு இருக்கு. 3வது ஒண்ணுதான் முக்கியமானது, இன்ஃபினிட்டிவா வருது. என்ன ரீசன் வரும், என்ன வரும், ஒரு விஷயத்துக்கு நம்ம ரீசன் சொல்லும் பொழுது அந்த 2 வேர்ப்ஸ்ல ஒரு வேர்புக்கு ரீசனா வர வேர்புக்கு முன்னாடி நம்ம டு போடணும். கரெக்ட். அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை வச்சு 3வது வச்சு நீங்க மொத 2ம் நம்ம பல தடவை நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணிட்டோம். அது உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ் கிடைச்சிருக்கும். ஆனா 3rd ஒன் வந்து நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப கவனிச்சு ஒரு 4-5 சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க, பழகுங்க. அதுல பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 2 பத்தின டவுட்ஸ் வரவே வராது. நம்ம கரெக்டா தான் போடுறோமா இல்லையாங்கிறதெல்லாம் உங்களுக்கு யோசனைக்கே வராது. நீங்க ஜஸ்ட் லைக் தட் சரளமா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ 2வை இன்ஃபினிட்டிவா யூஸ் பண்ணி சரளமா யூஸ் பண்ணி பழகிக்கிட்டா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.